நடிகர் அரவிந்தசாமி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னையா சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இது குறித்து அரவிந்த்சாமி சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, நான் அர்ஜுனி சாருக்கும் சரி கமல் சாருக்கும் சரி ஒரு பிக் ஃபேன் தான். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஓட்டும் போட மாட்டேன். மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னா நான் சொல்ல விரும்பல. நீங்க சொல்ற விஷயத்துல ஏதாவது மாற்றம் வரப்போகுது, உங்களால அது முடியும், உங்களால நல்ல எண்ணங்கள் நோக்கங்கள் அது எனக்கு முதல்ல ரீச் ஆக வேணும். நீங்க ஒரு பெரிய ஆக்டரா இருக்கலாம், நீங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் பாலிசி எல்லாமே சொல்ல என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு நல்ல நோக்கமும் இருக்கலாம், நல்ல எண்ணங்களும் இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா நல்ல ஹீரோவாவும் இத்தனை நாளா இருந்திருக்கீங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் திரும்பவும் மக்களை காப்பாற்ற போற அப்படின்னு நீங்க நிக்கிறீங்களே, ஒரு ஸ்டாருக்கு வருகிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு மாநிலத்தை ஆள்றதுக்கு ஒரு பாலிச உருவாக்கத்திற்கும் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலப்பா. ஆனா பண்ண முடியும்னா மக்களுக்கு நல்லது செய்ய புதிய திட்டங்களை உருவாக்க ஒரு தலைமைத்துவத்தை பண்பு எங்க இருக்குதுன்னு தான் கேக்குறேன். இப்படின்னு பல கொஸ்டின் கேட்டிருந்திருக்காரு அரவிந்த்சாமி அவர்கள். இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வாய பொளந்து பார்த்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கும் போது மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து நம்ம பண்ண வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் அதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற மாதிரிதான் சில கேள்விகள் எழுப்பியிருந்திருக்காரு. இவர் கேட்ட கேள்விகள் எதுவுமே தவறு இல்ல. சோ மக்களான நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.